அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம டிஸ்கஷன்ல நம்ம சூஸ் பண்ணியிருக்க டாபிக் வெற்றிக்கான பாதையில நமக்கு ஏற்படக்கூடிய சவால்கள். இத பத்தி தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஷன் இருக்க போகுது. டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கதையோட இந்த தலைப்புக்கு ஏத்த மாதிரி இந்த தலைப்பை நல்லா இன்னும் உணர்த்துற மாதிரி ஒரு கதையோட நம்ம ஆரம்பிக்கலாம். ஒரு பொண்ணு இருந்தாங்க. அந்த பொண்ணு பேக்கர். கேக்ஸ் பேக் பண்றது, பேஸ்ட்ரீஸ் பேக் பண்றது, இது எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப புடிச்சு அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு நல்ல ஒரு இடத்துல வேலையும் பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த கேக் பேக்கிங்க ஒரு இன்ட்ரெஸ்டா, ஒரு ஆசையா அவங்க கத்துக்கிட்டு அந்த பிசினஸ் செஞ்சுட்டு இருந்தாங்க. திடீர்னு அவங்களுக்கு நம்ம ஒரு பேஸ்ட்ரி ஷாப்பே ஓபன் பண்ணா என்ன அப்படின்னு ஒரு யோசனை வருது. அதனால என்ன பண்றாங்க, சரி நம்ம ஒரு பேஸ்ட்ரி ஷாப் ஓபன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஒரு ஆசை வருது. ஒரு ட்ரீம் இவங்களுக்கு வருது. சோ அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, முதல்ல அவங்களுக்கு ஒரு பயம் வருது. நம்மளோட பேஸ்ட்ரிஸ் நம்மள சுத்தி இவ்வளோ நல்ல ரொம்ப வருஷமா இருக்கிற பேஸ்ட்ரி ஷாப்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் இது எல்லாமே இருக்குது. நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணா அது சக்சஸ் ஆகுமா? பீப்புளுக்கு விரும்பி சாப்பிடுவாங்களா? இல்ல நம்மளோட ஃபுட் அவ்வளோ டேஸ்டா இருக்குமா? இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் அவங்களுக்கு வருது. சோ அந்த நேரத்துல என்ன ஆயிடுது, அவங்க இருக்கிற ஆல்ரெடி அவங்க ஏற்கனவே பார்த்துட்டு இருக்க வேலையை அவங்க சரியா பார்க்க முடியாம, இந்த ஒரு இன்ட்ரெஸ்டையும் அவங்க ஒரு வேலையா கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க இல்லையா? அவங்க கிட்ட இருக்க ஒரு திறமைய வேலையா மாத்தணும்னு நினைக்கிறாங்க இல்லையா? அதையும் அவங்களால பண்ண முடியல. ஏன்னா அவங்களுக்குள்ள ஏகப்பட்ட கேள்விகள் வந்துட்டே இருக்கு. இந்த கேள்விகளுக்கு ஒரு ப்ராப்பரான விடை அவங்களுக்கு கொடுத்துக்க முடியல. என்ன பண்றாங்க, ரொம்ப நேரம் யோசிக்கிறாங்க. யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதாவது யோசனையிலேயே போகுது. எல்லாமே ஆக்ஷன்ல இல்லாம, அவங்களோட ட்ரீம் ஒண்ணுதான். ஒரு பேஸ்ட்ரி கடை திறக்கணும். அதுதான் ட்ரீம். பட் அந்த ட்ரீம் அவங்க செயல்படுத்த முடியாம, அந்த கேள்விகள்னால யோசனையிலேயே அந்த ட்ரீம் போயிட்டு இருக்கு. என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? இத இத ரெசிபி எல்லாம் எழுதுறாங்க. எல்லாமே பண்றாங்க. என்னென்ன செய்யணும்? என்ன ரெசிபி போடணும்? ஒவ்வொரு நாளைக்கு என்னென்ன செய்யணும்? என்னென்ன மாரி டிஃபரெண்டா செய்யணும்? சுத்தி செய்யாததெல்லாம் நம்ம கொண்டுட்டு வரணும்? எப்படி ஒரு பல்க் ஆர்டர் என்ன பண்றது? இந்த மாரி எல்லாம் அந்த பேஸ்ட்ரி இதுக்கு ரிலேட்டடா எல்லாமே அவங்க ப்ரிப்பேர் பண்றாங்க. ஆனா அது எல்லாமே யோசனையிலேயே ரொம்ப நாள் போயிட்டே இருக்கு. ஒரு ஒரு டிராஃப்ட் நல்லா ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறமும் அந்த ப்ரிப்பரேஷன்லயே இருக்கு. அந்த மாரி கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அவங்க கிட்ட ஃபண்ட்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அமௌண்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதனால என்ன பண்றாங்க, ஒரு பேங்க்ல போய் லோன் கேட்க போறாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த லோன் சாங்ஷன் ஆகல. ஏன்னா அவங்க கிட்ட கொலாட்ரல் எதுவும் இல்ல அப்படின்றனால அந்த லோனும் அவங்களுக்கு சாங்ஷன் ஆகல. சரி, சுத்தி யாராவது சப்போர்ட் பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்தா எல்லாருமே என்ன சொல்றாங்க, இருக்கிற ஜாப நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். புதுசா நம்ம போய் நம்மளுக்கு அதுல சக்சஸ் கிடைக்காட்டி நம்ம இருக்கிற ஜாபும் போயிருமே அப்படின்றனால சுத்தி யாருமே அவங்களுக்கு ஒரு ஹெல்பிங் டெண்டன்சியோட வரல, கிடைக்கல. கடைசியா என்ன பண்றாங்க, கஷ்டப்பட்டு ஒரு ஷாப் ஓபன் பண்ணிடுறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி ஒரு ஷாப் ஓபன் பண்றாங்க. அந்த ஷாப்ப ஒரு ட்ரக் மாதிரி ஓபன் பண்ணி வீக்கெண்ட்ஸ் மட்டும் ரன் ஆகுற மாதிரி, இப்போதைக்கு அவங்க கிட்ட இருக்கிற அமௌண்ட்டை வச்சு மட்டும் ஓபன் பண்ணி வீக்கெண்ட் மட்டும் சாட்டர்டே சண்டே மட்டும் ரன் ஆகுற மாதிரி ஒரு ஷாப்பை அவங்க ஓபன் பண்ணிடுறாங்க. கூடவே என்ன பண்றாங்க, இந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நிறைய போடுறாங்க. ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல நியூஸ் பேப்பரை தாண்டி ஆன்லைன்ல நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. பீப்புள் கிட்ட ரீச் ஆகணுங்கிற மாதிரி இந்த வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு தடவை என்ன ஆகுது, இவங்களோட
ஆர்டரை சாப்பிட்டு பாக்குறவங்க ஒரு வெட்டிங்க்கு ஆர்டர் கொடுக்குறாங்க. இவங்க வந்து பேஸ்ட்ரி தானே பண்றாங்க. அதனால அந்த வெட்டிங்ல வைக்கிற மாதிரி ஒரு சின்ன கேக் பீஸ வந்து எல்லாருக்கும் வைக்கிற மாதிரி ஒரு வெட்டிங் ஆர்டர் வந்து அவங்களுக்கு கிடைக்குது. ஆனா என்ன ஆயிருது, அந்த வெட்டிங் இவங்களுக்கு ஆர்டர் வந்து கொலாப்ஸ் ஆயிருது. அவங்க சொன்ன ஆர்டருக்கும் இவங்க செஞ்சதுக்கும் கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆயிருது. அதனால ஆர்டர் குடுத்தவங்களுக்கு வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிருச்சு. ஐயோ! இவங்க நல்லா வராங்க, புதுசா ட்ரை பண்றாங்கன்னு நெனச்சு குடுத்தோமே! ஆனா இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு, அந்த வெட்டிங் குடுத்தவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிருச்சு. ஆர்டர் குடுத்தவங்களுக்கு. உடனே இவங்க என்ன பண்றாங்க இந்த இடத்துல, அந்த மிச்சமான கேக்லாம் இருக்கும் இல்லையா? கேக் பீசஸ் அத வந்து என்ன பண்றாங்க, இந்த ஃபுட் ரிவ்யூவர்ஸ்லாம் நம்ம பார்த்திருப்போம். ஒரு இடத்துல ஒரு ஹோட்டலுக்கு போய், ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்ட்டு, இந்த ஃபுட் நல்லா இருக்கா, நல்லா இல்லையான்னு ரிவ்யூ பண்றவங்கலாம் இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு ரிவ்யூவர்ஸ்ட்ட நெறைய பேர்ட்ட குடுக்குறாங்க. மக்கள் கிட்ட நெறைய பேர்ட்ட குடுக்குறாங்க. அந்த மாதிரி இவங்க பேலன்ஸா இருக்க கேக்க எப்படியோ குடுத்துர்றாங்க. குடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுது, எல்லாருக்குமே அந்த கேக் புடிச்சு போயிருது. இந்த கேக் டேஸ்ட்டா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ போட்டவங்க ஆன்லைன்ல இருக்கிறவங்களுக்கும் சரி, இந்த ஃபுட் பிளாகர்ஸ்க்கும் சரி, சாதாரண மக்களுக்கும் சரி, எல்லாருக்குமே அந்த ஃபுட் ரொம்ப புடிச்சு போயி, எல்லாருமே இவங்க ஒரு ஆன்லைன்ல அட்வர்டைஸ்மென்ட் போட்டாங்க இல்லையா? அத பார்த்து இவங்க நேரா கடைக்கு வர்றாங்க. இந்த மாரி ஹியூஜ் கிரவுட் வந்து இப்ப அவங்களுக்கு வந்து வர ஆரம்பிச்சுருச்சு. இப்ப அவங்க வீக்கெண்ட் மட்டும் திறக்காம, அவங்க கிட்ட இருக்க கேஷ வச்சு நெறைய நாள் அவங்களோட ஷாப்ப வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதுதான் நம்மளோட ஸ்டோரி. சோ இப்ப இந்த ஸ்டோரிய நம்ம அனலைஸ் பண்ணலாம். இந்த ஸ்டோரிய நம்ம அனலைஸ் பண்ணும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு ட்ரீம் தெரியுது. ஒரு கனவு. என்ன கனவு? ஒரு பேஸ்ட்ரி ஷாப் ஓப்பன் பண்ணணும். ஒரு கேக் ஷாப் ஓப்பன் பண்ணணுங்கிறது தான் அந்த பொண்ணோட கனவு. அதுதான் இங்க ட்ரீமா இருக்கு. அந்த ட்ரீம அச்சீவ் பண்ணும்போது வர ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் என்னவா இருக்கு? இன்டர்னல் சேலஞ்சா இருக்கு. இன்டர்னல் சேலஞ்சா இருக்கு. உள்ள இருந்து வர ஒரு விஷயத்தினால வர சேலஞ்சா இருக்கு. அது என்ன சேலஞ்ச்? பயம். நம்மளோட சாப்பாடு நல்லா இல்லாம போயிருமோ அப்படின்ற வர ஃபர்ஸ்ட் பயம். சுத்தி இவ்ளோ ரெஸ்டாரண்ட் இருக்கே, நம்மளால வின் பண்ண முடியுமான்னு வர டவுட். சோ இந்த பயம், டவுட் இதெல்லாமே இன்டர்னல் சேலஞ்ச். நமக்குள்ள இருந்து வர சேலஞ்ச். ப்ரொக்ராஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு செயல ஆரம்பிக்கும்போது யோசனையிலேயே ரொம்ப நேரம் போயிட்டே இருக்கும். அந்த போஸ்ட்போன் பண்ணி நம்ம போய்க்கிட்டு அது அது ஒரு ஆக்ஷன்ல வராம தாட்ஸ்லயே டிலே ஆயிட்டே இருக்கும். ஒண்ணு யோசிக்க ஆரம்பிப்போம். இன்னொன்னு ஒரு தாட் வரும். ஒரு தாட் வரும். இந்த மாதிரி அந்த தாட்டே எக்ஸ்டெண்ட் ஆகி எல்லாமே தாட்ஸ்லயே இருக்கும். ஆக்ஷன்லயே வராது. இது எல்லாமே இன்டர்னல் சேலஞ்ச். உள்ளுக்குள்ள இருந்து நடக்கிற சேலஞ்ச். இந்த பொண்ணோட கதைய வச்சு நம்ம பார்த்தோம்னா, இன்டர்னலா அவங்க பயப்படுறாங்க. ஃபுட் நல்லா இல்லாம போயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு ஒரு இன்டர்னல் ஃபியர் வருது. அடுத்து இன்டர்னல் டவுட் வருது. உள்ள இருந்து ஒரு டவுட் வருது. மக்களுக்கு புடிக்குமா? அப்படின்னு ஒரு டவுட். ப்ரொக்ராஸ்டினேஷன் எல்லாமே கைப்பட எழுதுறாங்க. ஆனா எழுதிட்டே தான் இருக்காங்களே தவிர்த்து, யோசிச்சுட்டே எழுதிட்டே இருக்காங்க. ஆனா ஒரு ஆக்ஷனா அவங்களால கொண்டு போ முடியல. ஏன்னா பயமும், தயக்கமும் முன்னாடி இருக்கு பாத்தீங்களா? அது ஃபர்ஸ்ட் நிக்குது. இது எல்லாமே இன்டர்னல் சேலஞ்சா இருக்கு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, எக்ஸ்டர்னல் சேலஞ்ச். இவங்க பேங்க் கிட்ட லோன் கேட்க போறாங்க. அங்க கொலாட்ரல் இல்ல அப்படின்றனால லோன் கிடைக்க மாட்டேங்குது. இது எக்ஸ்டர்னல். வெளிய இருந்து ஒரு செயல நம்ம செய்யணும்னு நினைக்கிறப்போ, வெளிய இருந்து வர சேலஞ்ச். கடைசியா டர்னிங் பாயிண்ட் அப்படின்னு ஒண்ணு அவங்களுக்கு வர்றது எப்பன்னா, இந்த 2 சேலஞ்சான இன்டர்னல் சேலஞ்ச் பிளஸ் எக்ஸ்டர்னல அவங்க டிஃபீட் பண்ணி, அந்த வெட்டிங் ஆர்டர தைரியமா எடுக்குறாங்க. அந்த எடுக்குறாங்க இல்லையா?
அந்த எடுக்கிற ஸ்டெப் தான் அங்க டேர்னிங் பாயிண்டா அவங்களுக்கு அமையுது. அந்த வெட்டிங் ஆர்டர் சக்சஸ் இல்லாம போயிருக்கலாம். இங்க நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த வெட்டிங் ஆர்டர் வந்து அவங்களுக்கு சக்சஸ் இல்லாம போயிருக்கலாம். அந்த ஆர்டர் குடுத்தவங்களோட எதிர்பார்ப்ப வந்து இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பூர்த்தி பண்ணாம இருந்திருக்கலாம். ஆனா, அவங்க எடுத்தது அதுக்கடுத்து இவங்களுக்கு அத சாப்பிட்ட மத்தவங்களுக்கு எல்லாமே புடிச்சு போயி, இவங்களோட பிசினஸ இன்னும் பெருசாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்த செய்யணும்னு நெனைக்கிறப்போ, இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் இப்படி 2 சேலஞ்ச் நமக்கு வரும். ஆனா அந்த டர்னிங் பாயிண்டான இந்த 2 விஷயத்தையும் மீறி ஒண்ணு நடக்கிறப்போ, சக்சஸ்க்கான பாதையில கொஞ்சம் கொஞ்சமா வி ஆர் மூவிங் ஃபார்வர்ட். ஓவர் நைட்ல சக்சஸ் ஆகுறது வேற. கொஞ்சம் கொஞ்சமா ஒன் ஸ்டெப் அட் அ டைம் ஒவ்வொரு ஸ்டெப்பா அந்த சக்சஸ நோக்கி நம்ம போக ஆரம்பிப்போம். இன்டர்னல் சேலஞ்ச்ல அடுத்து இருக்கிறது வரி, கவலை. இந்த கவலை இருக்கு பாத்தீங்களா? இது எந்த சக்சஸ்னாலும் சரி, எந்த ஒரு விஷயம்னாலும் சரி, இங்க சக்சஸ்ங்கிறது ஒரு பெரிய பிரைஸ் வாங்குறதோ, இல்ல ஒரு அவார்டு வாங்குறதோ, அந்த சக்சஸ நம்ம இங்க பேசல. சக்சஸ்ங்கிறது ஒரு நாளைக்கான எல்லா ஆக்டிவிட்டீஸையும் நம்ம கரெக்ட்டா பண்ணாலே அது சக்சஸ் தான். சோ இந்த கவலை வந்து என்ன பண்ணுது? நம்மள அப்படியே ட்ரவுன் பண்ணுது. நம்ம அப்படியே மூழ்கடிச்சு நம்ம மைண்ட வந்து ஒரே இடத்துல ஸ்டக் ஆகி நிக்க வைக்குது. இந்த கவலை ஒவ்வொரு பாடி பார்ட்டான நம்மளோட ஹார்ட் எல்லாத்தையும் பிரெயின் எல்லாத்தையும் ஒரு ஒரு பெரிய ஒரு பாதிப்ப வந்து குடுக்குது. இந்த கவலை வந்து கண்ணு முன்னாடி நடக்கிற விஷயத்துக்கு நம்ம இங்க நல்லா யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு விஷயம் கண்ணு முன்னாடி நடக்குது அப்படின்றதுக்கு நம்ம கவலைப்படுறத காட்டிலும், இந்த விஷயம் நடந்துருமோ அப்படின்னு ஃபியூச்சர்ல ஏதோ ஒண்ணு நடந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு ஒரு ஒரு பயத்தோட இருக்கிற கவலையோட எஃபெக்ட் தான் கண்ணு முன்னாடி நடக்கிற விஷயத்த பத்தி கவலைப்படுறத விட ஜாஸ்தி. சோ எப்பயுமே இந்த கவலை அப்படின்ற ஒண்ண என்னைக்குமே நம்மள கன்சியூம் பண்ண விடாம, நம்மள அது மொத்தமா எடுத்துக்க விடாம நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து வெளிய வரணும். அது என்ன கவலையா இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கு வெவ்வேறு கவலை இருக்கலாம். வெளிய இருந்து பார்க்க இது சின்ன கவலையா இன்னொருத்தவங்களுக்கு தெரியலாம். ஆனா அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அது ரொம்ப பெரிய கவலையா தெரியலாம். அதனால எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப 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 டீப்பா கவலையில போய் நம்ம ஸ்டக் ஆகி நிக்காம, நம்மளோட அடுத்த ப்ராசஸ நோக்கி நம்ம போக ஆரம்பிக்கணும். இந்த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் அப்படின்னு நம்ம ஒண்ணு பார்த்தோம் இல்லையா? பயம். ஃபெயில் ஆயிருவோமோ? ஒரு விஷயம் செய்யணும்னு ஆரம்பிக்கும்போது, இது ஃபெயில் ஆயிட்டோம்னா என்ன பண்றது? இந்த விஷயத்த நம்மளால கன்டினியூவஸா செய்ய முடியலன்னா என்ன பண்றதுங்கிற பயம் இருக்கு இல்லையா? அப்போ நம்மளோட மைண்ட எப்படி நம்ம ட்ரெயின் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ கையில என்ன இருக்கோ, இப்போ கையில என்ன இருக்கோ, என்ன ப்ராப்ளம் இருக்கோ, என்ன ப்ராப்ளம்னு நம்ம நெனைக்கிறோமோ, கண்கூட என்ன பார்த்துட்டு இருக்கோமோ, அதுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி, நம்ம அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சாலே, வி வில் பி ஹேப்பி. நம்ம சந்தோஷமாயிடுவோம். அடுத்து ஒண்ணு வந்தாலும், அத ஃபேஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரென்த்த நம்மளே நம்ம டெவலப் பண்ணிக்குவோம். இதுவே
ஃபியூச்சர்ல ஏதோ ஒரு பிரச்சனை வரும், ஒரு ஃபெயிலியர் வரும் அப்படின்னு நினைச்சு, ஒரு பயத்தோடயே, ஒரு கவலையோடயே நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா, இப்ப கண்ணு முன்னாடி இருக்கிற ப்ராப்ளமும் நம்மளால சால்வ் பண்ண முடியாது. ஃபியூச்சர்ல அந்த நம்ம ப்ராப்ளம் வரும்னு நினைக்கிற ப்ராப்ளம் வராமயே போகலாம். இல்ல என்ன வந்தாலும், அங்க என்ன ஃபியூச்சர்ல நடந்தாலும், அத ஏத்துக்கக்கூடிய, அத ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலையில வந்து நம்ம இல்லாம போகலாம். ஏன்னா, நமக்கு கண்ணு முன்னாடி இருக்கிறதே நம்ம சால்வ் பண்ணாம இருக்கமே! அப்போ எப்பயுமே ஒரு ஒரு சக்சஸ் இந்த இடத்துல சக்சஸ்ங்கிற டெஃபினிஷன் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமா இருக்கும். ஒருத்தருக்கு அன்னைக்கு நைட் நிம்மதியா தூங்குனா அது சக்சஸ். ஒருத்தருக்கு கிளாஸ்ல நல்லா பாடத்த நல்லா புரிஞ்சு, புடிச்சு படிச்சா அது சக்சஸ். ஒரு நல்ல நிம்மதியான வேல பார்த்தா அது சக்சஸ். நல்ல உடல் ஆரோக்கியத்தோட, மன ஆரோக்கியத்தோட, உடல் வலிமையோட எல்லா வேலைகளையும் நல்லா ஸ்ட்ராங்கா நம்மளால செய்ய முடியுது அப்படின்னு ஒருத்தவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா அது சக்சஸ். இந்த மாதிரி சக்சஸ்ங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அப்படி இந்த மாதிரி சக்சஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக்கான கோல்ஸ நோக்கி நம்ம போயிட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி சேலஞ்சஸ் நம்ம கண்ணு முன்னாடி வந்துச்சுன்னா, அப்போ அந்த நிமிஷத்துல இப்போ இன்னைக்கு மே 26 அப்படின்னா, மே 26 8:15 இந்த இந்த நேரத்துல எனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ, இந்த நிமிஷத்துல எனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ, அத சால்வ் பண்றதுக்கு நான் ட்ரை பண்றேன் அப்படின்னா, அது போதும். அவ்வளதான். இதுவே மே 31 இந்த ப்ராப்ளம் வருமோ, இல்ல ஜூன் 16 இந்த ப்ராப்ளம் வருமோன்னு நெனச்சுட்டு, இன்னைக்கு கண்ணு முன்னாடி இருக்கிற விஷயத்த பார்க்காம விட்டுட்டோம்னா, நமக்கு என்ன ஆக ஆரம்பிக்கும்? ஒவ்வொன்னா ஆட் ஆயிட்டே இருக்கும். பிளஸ் ஆயிட்டே இருக்கும். சேர்ந்துட்டே இருக்கும். அப்படி சேர்ந்து திரும்பி ஒரு இந்த அடுத்த மாச கடைசியில நின்னு பார்த்தா, ஒரு கூட்டமா அவ்ளோ ஒரு மொத்தமா நம்மளுக்கு மைண்ட் பின்னாடி நெறைய தாட்ஸ், நெறைய ஆப்ஸ்டக்கிள்ஸ், நெறைய ப்ராப்ளம்ஸ் சேர்ந்து நிக்கிற மாதிரி, பெருசா நிக்கிற மாதிரி இருக்கும். அது நமக்கு வேண்டாம். அப்படித்தானே? சோ எப்பயுமே அப்போ அன்னைக்கு அன்னன்னைக்கு இம்மீடியட்டா அதுக்குன்னு இந்த ப்ராப்ளத்த இன்னைக்கே நான் சால்வ் பண்ணுவேன் அப்படின்னு இருக்க முடியாது. இல்லையா? ஏன்னா சர்டைன் திங்ஸ் டேக் டைம். இல்ல சீக்கிரம் முடியிற விஷயத்துக்கு அது சீக்கிரம் டைம் முடிஞ்சிரும். இல்ல இன்னும் ஒரு 2, 3 நாள் கழிச்சு தான் இந்த விஷயத்த என்னால சரி பண்ண முடியும் அப்படின்னு இருக்குன்னா, அந்த வெயிட் பண்ற பீரியடுக்கான ஒரு டைமிங்க வந்து நம்ம அந்த விஷயத்துக்கு குடுக்கணும். மனப்பூர்வமா குடுக்கணும். அப்ப அந்த 2 நாள் வெயிட்டிங் டைம் இருக்கு பார்த்தீங்களா? அத நிம்மதியா அத ஃபோக்கஸ் பண்ணி அத விட்டுறணும். இப்போ அந்த 2 நாள் வெயிட்டிங் டைம்லயும் நான் நல்லா தான் பண்ணேன். ஆனா இன்னும் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கே. இன்னும் எனக்கு ரிசல்ட் தெரியலையே. நான் என்ன என்ன சக்சஸ் ஆனேனா இல்லையான்னு தெரியலையேன்னு அந்த 2 நாள் டைமிங்லயும் ஒரு கவலையோட கொண்டு போனோம்னா, அந்த 3வது நாள் கிடைக்கிற சக்சஸ கூட நம்மளால முழுசா என்ஜாய் பண்ண முடியாது. நம்ம கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த செஞ்சிருக்கோம். ஆனா, அந்த விஷயத்துக்கான பலன் வந்து நமக்கு சிறிது காலம் கடந்து தான் கிடைக்கும் அப்படின்னு இருந்துச்சுன்னா, அந்த காலத்த சந்தோஷமா ஏத்துக்கிட்டு, அந்த நேரத்துல இன்னும் என்ன பண்ணா நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற வழிய நம்ம தேடணுமே தவிர்த்து, இவ்ளோ நாள் வெயிட் பண்ணணுமே, நான் இவ்ளோ செஞ்சும் எனக்கு அந்த பலன் என்கிட்ட வரமாட்டேங்குதே அப்படின்னு ஒரு ஏக்கமோ, ஒரு கவலையோ அந்த இடத்துல நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா, அத்தன நாள் வெயிட் செஞ்சும், வெயிட் பண்ணியும் நமக்கு கிடைக்கிற சக்சஸ் ஆனத நம்மளால முழுசா அனுபவிக்க முடியாது. அந்த இடத்துல ஒரு இயலாமை. என்ன என்ன நடந்துச்சு?
இவ்வளவு நாள் வெயிட் பண்ணோம். ஆனா அந்த சக்சஸ ஒரு எவ்வளவு ஒரு ஆனந்தமா ஏத்துக்க வேண்டிய நிலையில நம்ம இருக்கணும். ஆனா நம்மளால அது பண்ண முடியல. இந்த ஒரு மனநிலை நம்ம எப்பயுமே நம்ம கொண்டுட்டு வரணும். இப்போ பிஹேவியர்ஸ், பழக்கவழக்கங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, பலன்கள். அதாவது இப்போ எனக்கு நான் ஒரு கோல் வந்து நான் செட் பண்றேன். என்னோட கோல் வந்து என்ன? நான் வந்து ஹெல்த்தியா மாறணும். இப்ப இருக்கிறத விட இன்னும் ஹெல்த்தியா என்னோட ஹெல்த்ல நான் ஃபோக்கஸ் பண்ணணும். அப்படின்றத தான் ஒருத்தவங்க கோலா வந்து வச்சிருக்காங்க. இன்னொருத்தவங்க என்ன பண்றாங்க? நான் ஒரு புக் வந்து பப்ளிஷ் பண்ணணும். அந்த மாதிரி இன்னொருத்தவங்க இன்னொரு கோல் வச்சிருக்காங்க. இதுதான் அவுட்கம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ இந்த அவுட்கம் நான் என்னோட லைஃப்ல ரியாலிட்டியா மாத்தணும். இந்த அவுட்கம் நான் அச்சீவ் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும்? ப்ராசஸ். இப்ப நான் ஹெல்த்தியா மாறணும் அப்படின்னு ஒருத்தவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும்? ஹெல்த்தியான பழக்கவழக்கங்கள கொண்டுட்டு வரணும். அந்த ரொட்டீன வந்து அவங்க ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஹெல்த்தியா சாப்பிடுறதுல இருக்கு, மெடிடேஷன் பண்றது, பிரீத்திங் எக்சர்சைஸ் பண்றது, அ எண்ணெய் நெறைய ஆயிலி ஃபுட்ஸ், சால்ட் அண்ட் சுகரி ஃபுட்ஸ் அவாய்ட் பண்றது, கீரை நெறைய சாப்பிடுறது. இந்த மாரி எல்லா ஹெல்த்தி ஹேபிட்ஸையா ஒண்ணொண்ணா அவங்க கல்டிவேட் பண்றாங்க. இதுதான் அந்த ப்ராசஸ். இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களோட ஐடென்டிட்டி, அவங்க அவங்க யாரு? நம்மளோட ஐடென்டிட்டி தான் என்னது? நம்ம யாரு அப்படின்னு சொல்றது தான் நம்மளோட ஐடென்டிட்டி. அப்படிதானே? இந்த ஐடென்டிட்டி ஆனது மாற ஆரம்பிக்குது. ஏன் மாற ஆரம்பிக்குது? என்னோட கோல் என்னது? நான் ஹெல்த்தியா மாறணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கான ப்ராசஸ் ஆன ஹெல்த்தியா என்னோட மைண்டையும் பாடியும் வச்சுக்கணும், எக்சர்சைஸ் பண்ணணும், ஹெல்த்தியா சாப்பிடணும் அப்படின்ற ஒரு ரொட்டீன என்னோட லைஃப்க்கு நான் கொண்டுட்டு வரேன். இப்படி கொண்டுட்டு வரும்போது என்ன ஆகுது? என்னோட ஐடென்டிட்டிய நான் மாத்துறேன். நான் யாரு அப்படின்ற ஒரு எண்ணத்தையும், எனக்கு ஒரு புதுவிதமான ஒரு நம்பிக்கையையும், ஒரு பிலீஃப நான் எனக்கு குடுக்குறேன். அப்போ இது எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம ஒரு ரொட்டீன் ஸ்டார்ட் பண்றோம் இல்லையா? அங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது நம்மளோட ஹேபிட்ஸ்ல இருந்து தான் நம்மளோட ஐடென்டிட்டியே ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஒரு பெர்சன் சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க அவங்களோட லைஃப்ல, அவங்களோட டே டு டே லைஃப்ல. இந்த பெர்சன் சக்சஸ்க்கான டெஃபினிஷன் எப்பயுமே ஒவ்வொருத்தருக்கும் வேற. ஒவ்வொருத்தருக்கு கண்டிப்பா அந்த டெஃபினிஷன் வேற. அப்படித்தானே? சோ இந்த இடத்துல நம்ம ஜென்ரலா பேசுவோம். சக்சஸ்ஃபுல்லா ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா, அவங்க எந்த இடத்துல, எதுல சக்சஸா இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அந்த விஷயத்த தினமும் ஒரு ரெப்பிட்டேட்டிவா திருப்பி, திருப்பி, திருப்பி அத செஞ்சுட்டே இருந்திருக்காங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஹெல்த்தியா ஒருத்தவங்க ஒரு 1 இயர்ல மாறுறாங்க. ஒரு 6 மாசத்துல அவங்களோட பிளட் சுகர் லெவல்லாம் கண்ட்ரோல் ஆகுது. பிபி கண்ட்ரோல் ஆகுது. வெயிட் கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணிட்டு வராங்க. ஹைப்பர் டென்ஷன் குறையுது. எல்லாமே ஒரு சேஞ்ச் கொண்டுட்டு வராங்க அப்படின்னாலே, அதுல இருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒரு வருஷம்ல இருந்து 6 மாசம் வரைக்கும் அவங்களோட லைஃப் ஸ்டைல, வாழ்க்கை நடைமுறைய, அன்றாட அவங்க என்ன பண்றாங்களோ, அந்த ரொட்டீன ஒரு கன்சிஸ்டன்ட் பீரியட் ஆஃப் டைமுக்கு, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அவங்க மாத்திருக்காங்க அப்படின்றது தான் அவங்களோட
சக்சஸ்க்கான அடையாளம். இந்த ரொட்டீனுக்கு அவ்ளோ பவர் இருக்கு. அன்றாடம் என்ன ஒரு பெர்சன் பண்றாங்க அப்படின்றது ஒரு பெர்சனோட லைஃப்ல ரொம்ப பெரிய ஒரு ரோல வச்சிருக்கு. ஒரு பெர்சன் இவங்க இப்படிதான் அப்படின்னு அவங்களுக்கும் சரி, அவங்கள சுத்தி இருக்கவங்களுக்கும் சரி, எதை வச்சு காட்டுறாங்க அப்படின்னாலே, அவங்க அன்றாடம் என்ன பண்றாங்க அப்படின்றதுதான். இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்குவோமே, ஒருத்தர் ஒரு பெர்சன் இருக்காங்க. டெய்லி காலையில சீக்கிரம் எந்திரிச்சு எக்சர்சைஸ் பண்றாங்க. ஒரு பெர்சன் டெய்லி இத ரொட்டீனா ஒரு 10 வருஷத்துக்கு பண்ணிட்டே இருக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது இந்த இடத்துல? அததான் அவங்க ஐடென்டிட்டியா செட் பண்றாங்க. அவங்களோட டெய்லி ரொட்டீனா ஒரு விஷயத்த 10 வருஷத்துக்கு அவங்க பண்ணியிருக்காங்க. அதனாலதான் அத அவங்க ஐடென்டிட்டியாவே மாத்திட்டாங்க. அப்போ அது அவங்களுக்கு அப்படி ஒரு கான்ஃபிடென்ட்ட தைரியமா அவங்களால சொல்ல முடியும். நான் டெய்லி எக்சர்சைஸ் பண்றேன். அதனால தான் ஃபிட்டா இருக்கேன் அப்படின்றத அவங்க ஒரு இடத்துல முன் வைக்கிறாங்க. ஏன்னா, எவ்ளோ சேலஞ்ச் வந்தும் அந்த ரொட்டீன் அவங்க விடாம இருக்காங்க இல்லையா? அந்த அந் அந்த நாளைக்கான டாஸ்க்ஸ் இன்னைக்கு இன்னைக்கு என்ன செய்யணும் அப்படின்ற அந்த டாஸ்க் அவங்க கரெக்ட்டா பண்ணனால தான் 10 இயர்ஸ் அவங்களால கன்டினியூஸா பண்ண முடிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம, அத ஒரு ஐடென்டிட்டியாவே அவங்களால மாத்த முடிஞ்சிருக்கு. நம்ம ஜஸ்ட் லைக் தட் ஒரு பெர்சனுக்கு ஒரு ஐடென்டிட்டி குடுத்துற முடியாது இல்லையா? அதே மாதிரி இன்னொரு இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அதே 10 இயர்ஸ்க்கு டெய்லி ஒருத்தர் மெடிடேஷன் பண்றாரு. டெய்லி ஒருத்தர் அவருக்கு புடிச்ச ஒரு கோவிலுக்கு போறாரு. இதே இதே விஷயத்த அவங்க 10 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. 10 வருஷமா அந்த டைமுக்கு அந்தந்த நாளைக்கு அந்த சாமிய போய் அவருக்கு பார்த்தா தான் திருப்தி. அந்த ரொட்டீன அவர் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணியிருக்காரு. டெய்லி ஒரு 1 மணி நேரம் எனக்கு பிராணாயாமா பண்ணாதான் எனக்கு மைண்ட் ரெஃப்ரெஷிங்கா இருக்கு அப்படின்னு இன்னொருத்தர் என்ன பண்றாரு, டெய்லி அந்த பிராணாயாமா எக்சர்சைஸ் பண்ணிட்டே இருக்காரு. டெய்லி வாக்கிங் போயிட்டே இருக்காரு. அப்போ இங்க ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்க, அவங்க எந்த விஷயத்துல அவங்களுக்கு ஈடுபாடு இருக்கோ, அத ஒரு ரொட்டீனா டெவலப் பண்ணி, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு ஃபாலோ பண்ணிட்டே இருக்கனால, அது என்னவா மாறிடுது, அவங்களோட ஐடென்டிட்டியாவே அவங்க மாத்திர்றாங்க. இவங்க இப்படிதான் அப்படின்றத அவங்களுக்கும் அவங்க காட்டுறாங்க. அவங்கள சுத்தி இருக்கவங்களுக்கும் அத காட்டுறாங்க. சோ எப்பயுமே சக்சஸ் அப்படின்றது நம்ம ரிப்பீட்டேட்டிவா தொடர்ந்து நம்ம என்ன செய்றோம் அப்படின்றதுல தான் அந்த சக்சஸ் அப்படின்றது இருக்கு. தொடர்ந்து நம்ம எந்த வேலைய செய்றோமோ, தொடர்ந்து எந்த விஷயத்துக்கு கவனம் குடுக்குறோமோ, தொடர்ந்து நமக்கு என்ன வேணும்னு திருப்பி திருப்பி ஒரே விஷயத்த திருப்பி திருப்பி நினைச்சுட்டே இருக்கமோ, நினைக்கிறது மட்டும் இல்லாம அத ஆக்ஷன்ல கொண்டு பண்ணிட்டே இருக்கமோ, அதுக்கு அந்த ப்ராசஸ்ல தான் நமக்கு சக்சஸ் கிடைக்குது. இந்த ப்ராசஸ்ல நம்ம என்ன பண்றோம்? ஒவ்வொரு நாள் ஒரே மாரி இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. அந்த 10 இயர்ஸ் ஒருத்தவங்க ஒரு ஹேபிட்ட அவ்ளோ ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எவ்ளோ சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு நாள் மழை பெய்யும். அதனால அவங்களால அ வாக்கிங் முடியாது. இன்னொரு நாள் அவங்களுக்கு ஒரு மாதிரி உடம்பு சரியில்லாம இருக்கும். ஏதோ ஒரு சேலஞ்ச். இந்த சேலஞ்ச தான் நம்ம அந்த ஃபர்ஸ்ட் கதையில பார்த்தோம் இல்லையா? அந்த ரெஸ்டாரண்ட், பேக்கரி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இல்லையா? இன்டர்னல் சேலஞ்ச் அண்ட் வெளிய இருந்து வர சேலஞ்ச். இன்டர்னல், எக்ஸ்டர்னல் அப்படின்னு 2 சேலஞ்ச் பார்த்தோம் இல்லையா? இந்த மாதிரி ஏகப்பட்ட சேலஞ்ச். கண்டிப்பா இந்த ரொட்டீன ஃபாலோ பண்றவங்களுக்கு சேலஞ்ச் வரும். அந்த ரொட்டீன ஃபாலோ பண்ண முடியாம அந்த சேலஞ்சஸ் ஒன்னொன்னா வரும். ஆனா, அந்த சேலஞ்சஸையும் மீறி பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் அப்படின்னு அவங்க மேல அவங்க ஒரு ஸ்ட்ரெஸ்ஸ போட்டுக்காம, ஒரு ஸ்ட்ரெயின் அவங்க கிரியேட் பண்ணிக்காம, என்ன பண்றாங்க, ஒரு நாள் அவங்களுக்கு 100% குடுக்க முடியுதா அவங்க பாக்குற வேலைக்கு, அவங்க 100% குடுத்து அந்த வேலைய செய்றாங்க. இன்னொரு நாள்
1 மணி நேரம் பண்ண வேண்டிய ஒர்க் அவுட் திடீர்னு கரண்ட் போயிடுச்சு. ஏதோ ஒரு அப்டக்கிள் நடந்துருச்சு. அதனால 1 மணி நேரம் 60 நிமிஷம் பண்ண வேண்டியத, அவங்க ஒரு 20 நிமிஷம் பண்ணியிருக்காங்க. ஒரு 1/4 மணி நேரம் பண்ணியிருக்காங்க அப்படின்னாலும், அதுவும் சக்சஸ் தான். ஏன்னா, அந்த 20 நிமிஷம் அவங்க நெனச்சிருந்தா, அவங்க வேற ஏதோ ஒரு வேலையில செஞ்சுட்டு, அவங்க நேத்து பண்ண அந்த ரொட்டீன இன்னைக்கு அவங்க ஃபாலோ பண்ணாம அவங்க விட்டுருக்கலாம். அப்படித்தானே? ஆனா அவங்க என்ன பண்றாங்க, இல்ல இன்னைக்கும் நான் பண்ணுவேன். எனக்கு இருக்கிற டைம்ல நான் பண்றேன். என்னால என்ன முடியுமோ எனக்கு இருக்கிற டைம்ல நான் அந்த வேலைய பார்ப்பேன் அப்படின்னு, 60 நிமிஷம் நான் பண்ணலையே அப்படின்னு அவங்க அந்த இடத்துல கவலைப்படாம, 20 நிமிஷம்னாலும் நான் பண்ணியிருக்கேனே அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு மன நிறைவோட அந்த வேலைய அவங்களால முடிக்க முடியுது. இந்த மாதிரி ஒரு ரொட்டீன பில்டப் ஆகும்போது, ஒரு நாள் 100% குடுத்து பண்ண முடியும். இன்னொரு நாள் ஒரு 10% தான் அந்த வேலைய நம்மளால செய்ய முடியும். அப்படின்னாலும், அந்த 90 பண்ண முடியலையே, அந்த பேலன்ஸ் 80 பண்ண முடியலையேன்னு அந்த அந்த 80 பண்ண முடியாதத நோக்கி ஃபோக்கஸ் பண்ணாம, அந்த 20 நான் பண்ணியிருக்கேன். இவ்ளோ சேலஞ்ச் இருந்தும், நான் அத மனப்பூர்வமா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட சந்தோஷமா இன்னைக்கும் நான் அந்த ரொட்டீன வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஒரு அந்த ஒரு புஷ் இருக்கு இல்லையா? அந்த ஒரு மனசு குடுக்குற அந்த பிலீஃப் இதுதான் ஒரு பெர்சன சக்சஸ்ஃபுல்லா மாத்துது. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் என்னென்ன சேலஞ்ச் வந்தாலும் பரவால்ல அப்படின்னு வாட் நெக்ஸ்ட் அடுத்து என்ன? நாளைக்கு என்ன? இந்த நிமிஷம் என்ன? அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணி மைண்ட் சேஞ்ச் ஆயிட்டே இருந்துச்சு. அடுத்து என்ன? அதுல ஒரு விஷயம் நடக்குதுன்னா, அதுல நல்லத மட்டும் பிரிச்சு பார்க்கக்கூடிய அந்த ஒரு பிஹேவியர், அந்த ஒரு ஆட்டிட்யூட். அந்த இடத்துல ஒரு பெர்சன், ஐயோ! என்னால இன்னைக்கு பண்ண முடியாது. நான் இன்னைக்கு பார்க்கல. இன்னைக்கு இந்த சேலஞ்ச் வந்துருச்சு. இன்னைக்கு ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ். மைண்ட் சரியில்ல. எனக்கு ரொம்ப இதா இருக்கு. அதனால இன்னைக்கு நான் இத பார்க்கல. நம்ம நாளைக்கு பண்ணிக்கலாம். அப்படின்ட்டு அந்த நாளை வந்து 2 வாரம் ஆகலாம். 1 மாசம் ஆகலாம். அப்போ அந்த 10 வருஷமா அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறத ஒரு பெர்சன் ஃபாலோ பண்றாங்கன்னா, இந்த மாதிரி எவ்ளோ சேலஞ்சஸ் அவங்க கடந்து வந்திருந்தா, அத ஒரு ஹேபிட்டா, அத ஒரு ஐடென்டிட்டியா அவங்க மாத்திருக்காங்க. சோ என்னைக்குமே இந்த போஸ்ட்போன் பண்ணும்போது, நம்மளோட பாடி வந்து அதுக்கு அடாப்ட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ ஒரு ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு பிளேஸ்ல நம்மளோட பாடி இருக்குன்னு வைங்களேன். ஒரு எந்த ஒரு பெருசா எந்த ஒரு வேலையிலயும் ஈடுபடாம, ஒரு கம்ஃபர்ட்டான பிளேஸ்லயே நம்ம பாடியும், மைண்டும் இருக்கு. வேலை பெருசா செய்யாம அப்படியே இருக்குன்னா, நம்மளோட பாடி அண்ட் மைண்டு அப்படியே இருக்க தான் ஆசைப்படும். அந்த கம்ஃபர்ட் ஜோன்லயே இருக்கறக்கு ஆசைப்படும். சோ அத விட்டு வெளிய வர்றதுக்கான ஹேபிட் கொஞ்சம் கஷ்டம். இதுவே ஒருத்தர் ஒரு ரொட்டீன பில்டப் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஒரு கரெக்ட்டா ஒரு ஸ்ட்ரிக்ட்டா ஒரு ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்காங்க அப்படின்றப்போ, அவங்களால இந்த ஒரு இடத்துல ஒரு கம்ஃபர்ட்டா டக்குன்னு உட்கார முடியாது. அடுத்து என்ன அப்படின்னு டக்குன்னு யோசிச்சுட்டு போயிருவாங்க. சோ இ இதுலருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்மளோட மைண்ட் அண்ட் பாடி கம்ப்ளீட்டா நம்ம சொல்றத தான் கேக்கும். நம்ம என்ன பண்றோமோ, டெய்லி என்ன பண்றோமோ, தொடர்ந்து என்ன பண்றோமோ, அடுத்தடுத்து என்ன பண்றோமோ, அதுக்கு ஈஸியா அடாப்ட் ஆக்கிக்கக்கூடிய ஒரு பிளேஸ்ல தான் நம்மளோட மைண்டும், பாடியும் இருக்கு. நம்மளோட ஃபுல் கண்ட்ரோல்ல தான் நம்மளோட மைண்டும், பாடியும் இருக்கு. அத நம்ம எப்படி கொண்டு போறோம் அப்படின்றது தான் இருக்கு. சோ இவ்ளோ ஒரு சிக்னிஃபிகன்ட்டான ஒரு ரொம்ப முக்கியமான பார்ட் வந்து எதுக்கு இருக்குன்னா, ரிப்பிட்டேட்டிவ் ஆக்ஷன்ஸ். தொடர்ந்து நம்ம என்ன செய்றோம் அப்படின்றது ஒரு பெர்சனோட ஐடென்டிட்டியவே நமக்கு இங்க மாத்துது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒரு தீய பழக்கம் ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2 பேர்ட்ட ஒரு தீய பழக்கம் இருக்கு. அவங்க வந்து அந்த பழக்கத்த நிப்பாட்டணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. ஸ்மோக்கிங். இந்த ஸ்மோக்கிங்க நிப்பாட்டணும் அப்படின்னு 2 பேர் நெனைக்கிறாங்க.
அதுல ஒருத்தர் கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு, "நான் நிப்பாட்டணும்னு நெனச்சிட்டு இருக்கேன். ஆனா என்னால முடியல" அப்படின்றாரு. இன்னொருத்தர் என்ன சொல்றாரு, "நான் ஸ்மோக்கரே கிடையாது" அப்படின்றாரு. ஒருத்தர் என்ன சொல்றாரு, "நான் நிப்பாட்டணும்னு நெனச்சிட்டு இருக்கேன். என்னால பண்ண முடியல" அப்படின்றாரு. இன்னொருத்தர் என்ன சொல்றாரு, "நான் ஸ்மோக்கரே கிடையாது" அப்படின்னு சொல்றாரு. ஆனா, இவங்க 2 பேருமே அந்த பழக்கம் உடையவங்களா தான் இருந்திருக்காங்க. ஆனா இந்த முதல் சொன்னவரு, "முடியல, நான் பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஆனா என்னால முடியல" அப்படின்னு சொல்றாரு. 2வது என்ன சொல்றாரு, "நான் ஸ்மோக்கரே கிடையாது. எனக்கு அந்த பழக்கமே இல்ல" அப்படின்னு அந்த உறுதியோட அவர் சொல்லும்போது, அது அவரோட வாய் மட்டும் அது வாயிலருந்து மட்டும் வர வார்த்தை கிடையாது அது. அவரு டோட்டலா அவரோட மைண்டுக்கு ஒரு ஆர்டர் குடுக்குறாரு அந்த இடத்துல. நான் ஸ்மோக் பண்ண மாட்டேன். எனக்கு நான் ஸ்மோக்கரே கிடையாது அப்படின்னு அவரோட மைண்டுக்கே அவரோட ஆர்டர குடுக்கும்போது, அவரோட பாடி அண்ட் மைண்ட் என்ன பண்ணும்? அத நம்ப ஆரம்பிக்கும். அதன்படி போக ஆரம்பிக்கும். நம்ம நமக்கு நம்ம பாடி கிட்ட, நம்மளோட மைண்ட் கிட்ட நம்ம திருப்பி திருப்பி என்ன சொல்றோமோ, அதத்தான் அது கேட்கும். அது படிதான் அது நடக்கும். நான் இத செய்யணும்னு நெனைக்கிறேன். ஆனா என்னால அது முடியல அப்படின்னு ஒரு இன்புட்ட ஒரு விஷயத்த நம்மளோட மைண்டுக்கு ஏத்திட்டோம் அப்படின்னா, அதுலருந்து வெளிய வர்றது கஷ்டம். எப்பயுமே இந்த ஒரு விஷயம் இருக்கு. நம்பிக்கை அப்படிங்கிறதுக்கும், உண்மை அப்படின்றதுக்கும் நெறைய இடங்கள்ல வித்தியாசம் இருக்கு. நம்ம இவ்வளோ நாள் இதுதான் அப்படின்னு நம்ம நம்பிட்டு இருந்திருக்கலாம். ஆனா உண்மை வேறையா இருக்கலாம். இவ்வளோ நாள் எனக்கு இந்த விஷயம் இது எல்லாமே நான் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ல சொல்லும்போது, இவ்வளோ நாள் எனக்கு இந்த விஷயம் வராது. நான் இந்த விஷயம் எனக்கு பண்ணேன்னா எனக்கு வெற்றி கிடைக்காது. ஒரு முழுமையா என்னால இந்த விஷயம் செய்ய முடியாது. அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா அது உண்மை கிடையாது. இந்த இடத்துல அதுதான் நம்ம நல்லா யோசிக்கணும். இந்த விஷயத்த நான் செஞ்சா, நான் நல்லா செய்ய மாட்டேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா, அத இவ்வளோ நாள் என்னோட மைண்ட நான் அப்படிதான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். திருப்பி, திருப்பி அத ஒரு 1, 2 தடவ அத செஞ்சுட்டு, எனக்கு அது வரல அப்படின்றப்போ, ஓகே நமக்கு இது வராது. அவ்வளதான் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல என்ன ஆயிருது, அந்த பெர்சன் அவங்களோட மைண்டையே ட்ரெயின் பண்ணிடுறாங்க. அப்போ அந்த நம்பிக்கை என்ன ஆயிருது, ஓகே நமக்கு இந்த விஷயம் வராது அப்படின்றத உண்மை அப்படின்னு நெனச்சுர்றாங்க. ஆனா உண்மை என்னவா இருக்கலாம், 3 தடவ ட்ரை பண்ண இடத்துல ஒரு 10 தடவ ட்ரை பண்ணியிருந்தா, கண்டிப்பா அந்த விஷயம் நடந்திருக்கலாம் இல்லையா? அப்போ இந்த இடத்துல நம்பிக்கையும், உண்மையும் வேற தானே! இதே மாதிரி தான் நெறைய விஷயங்கள் வாழ்க்கையில. ரொம்ப நாள் நம்பிட்டு இருந்த விஷயங்கள் உண்மையா இல்லாம இருக்கலாம். நம்மளோட பிஹேவியர வச்சு இப்படிதான் இருக்கும். எனக்கு இந்த விஷயம் என்னால கண்டிப்பா இந்த சாப்டர படிச்சு முடிக்க முடியாது. என்னோட ஹெல்த் இப்படிதான் இருக்கு அப்படின்னு திருப்பி, திருப்பி நம்ம ஒரு விஷயத்த சொல்ல, அது என்னவா மாறுது? ஒரு பிலீஃபா மாறுது. ஒரு நம்பிக்கையா மாறுது. இதுவே அந்த அந்த வார்த்தைகள கொஞ்சம் நமக்கு சாதகமா நம்ம கொஞ்சம் மாத்தி அமைக்கும்போது, யுனிவர்ஸ் என்ன பண்ணுது? அத உண்மையா மாத்துது. இன்னும் கொஞ்சம் நமக்கு ஒரு ஒரு புஷ்ஷ குடுத்து, ஒரு வேகத்த குடுத்து, அடுத்தடுத்து நம்மள இன்னும் நல்லா ட்ரை பண்ண வச்சு, நம்ம இவ்வளவு நாள் உண்மை அப்படின்னு நம்பிட்டு இருந்த அந்த நம்பிக்கைய, இது உண்மை கிடையாது. இது உன்னோட நம்பிக்கை. நீ இப்படி நம்பிட்டு இருந்தங்கிறனால இது உண்மை இல்ல அப்படின்னு நமக்கு யூனிவர்ஸ் வந்து மாத்துது. எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு பெர்சன் அவங்களோட தாட்லயும் சரி, அவங்களோட ஆக்ஷன்லயும் சரி, ஒரு டீப்பா போயிருக்காங்களோ, அந்த தாட்ல இருந்தோ, அந்த யோசனையில இருந்தோ, அந்த செயல்ல இருந்தோ அவங்கள மாத்துறது வந்து கஷ்டம்.
இத நீங்க பாசிட்டிவா எடுத்துக்கிட்டாலும் இதே டெஃபினிஷன் தான். நெகட்டிவா எடுத்துக்கிட்டாலும் இதே டெஃபினிஷன் தான். அதாவது ஒரு பெர்சன் எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு விஷயத்துல, ஒரு செயல்லயோ, ஒரு ஒரு தாட்லயோ, ஒரு நெனப்புலயோ எவ்வளோக்கு எவ்வளோ டீப்பா அந்த தாட்ல இருக்கிறாங்களோ, அந்த ஆக்ஷன்ல இருக்கிறாங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ அந்த தாட்டையோ, ஆக்ஷனையோ மாத்துறது கஷ்டம். நெகட்டிவா சொல்லணும்னா, எவ்வளோக்கு எவ்வளோ நெகட்டிவா ஒரு விஷயம் நம்பி, இதுதான் கரெக்ட்டு, எனக்கு இது வராது அப்படின்னு எவ்வளோக்கு எவ்வளோ நம்பியே ரொம்ப நாள் அத கொண்டு போயிட்டே இருந்திருக்காங்களோ, அவ்ளோ கஷ்டம் அதுலருந்து மாத்துறதுக்கு. ஆனா மாத்த முடியாதுன்னு நீங்க கிடையாது. கண்டிப்பா மாத்தலாம். அதுக்கான எஃபர்ட் அவங்க போட்டாங்கன்னா. இதுவே எவ்வளோக்கு எவ்வளோ என்னால இது செய்ய முடியும். நான் இவ்ளோ நாள் கஷ்டப்பட்டு 10 வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு ஹெல்த்தியான ஒரு மைண்ட, ஹெல்த்தியான பாடிய வந்து நான் டெவலப் பண்ணியிருக்கேன். டெய்லி ஒரு ரொட்டீன் அன்றாட நடைமுறையில நான் சேஞ்ச கொண்டு வந்து ஒரு ரொட்டீன டெவலப் பண்ணியிருக்கேன். அப்படிங்கிறப்போ, கண்டிப்பா அடுத்தும் அவங்களால அந்த ரொட்டீன மாத்த முடியாது. அதே மாதிரி தான் கரெக்ட்டாவே தான் இருப்பாங்க. ஏன்னா, அவங்களுக்கு இருக்க புஷ் வந்து அவங்கள கொண்டு போயிட்டே இருக்கும். அடுத்தடுத்து என்னன்னு அந்த பாசிட்டிவான நோட்லயே கொண்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ எப்பயுமே ஒரு தாட்டையோ, ஒரு யோசனையையோ, ஒரு செயலையோ நம்ம செய்றதுக்கு முன்னாடி, நமக்கு சாதகமா, கரெக்ட்டா நம்ம ஒரு கரெக்ட்டான ஒரு பாதையில நம்ம கொண்டு போம்போது, இங்க என்ன ஆகுது? அத ஒரு நம்மளோட ஐடென்டிட்டியாவே, நம்ம யார் அப்படின்ற அடையாளமாவே நம்ம இங்க நம்ம அன்றாட செய்ற செயல்ல இருந்து நம்மளோட அடையாளத்துக்கு நம்ம உருவாக்குறோம். ஒருத்தரோட ஒருத்தருக்கு இந்த ஹேபிட் இருக்கு. இந்த ஹேபிட்ல இருந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா வந்து ஒருத்தர் மாறணும். அப்போ ஃபர்ஸ்ட் அவர் பண்ண வேண்டிய விஷயம் என்ன? என்னென்ன நல்ல ஹேபிட்ஸ் இருக்கோ, அத வந்து அவரு ரிப்பீட்டடா செய்யணும். ரிப்பிட்டேஷன், கன்சிஸ்டன்ட் தொடர்ந்து செய்யணும். ஒரு சர்டைன் பீரியடுக்கு நம்ம ஒரு ஹேபிட்ட செஞ்சாலே, நமக்கு புடிச்சு போயிரும், பழகி போயிரும். அத விரும்பி செய்ய ஆரம்பிச்சுருவோம். இதுவே ஒரு சிலர் என்ன பண்றாங்க, ஒரு சில ஹேபிட்ஸ வந்து மாத்தணும்னு நெனைக்கிறாங்க. தனக்கு வந்து எனக்கு இந்த ஹேபிட் புடிக்கல. நான் இந்த பழக்கத்த மாத்தணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. ஆனா, ஒரே ஆக்ஷன தான் டெய்லி பண்றாங்க. அப்போ ஒரே ஆக்ஷன டெய்லி அவங்க செய்யும்போது, ஒரே ரிசல்ட் தானே கிடைக்கும். அந்த ஆக்ஷன்ல ஒரு இடத்துல அவங்க ஏதாவது ஒரு சேஞ்ச் கொண்டு வந்தா தான், அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற ரிசல்ட்ட கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு கிடைக்கும். இப்ப எப்பயுமே எனக்கு ஒரு சக்சஸ் வேணும்னா, நான் டெய்லி ஒரே ரொட்டீன்ல தான் இதவே எனக்கு ஒரே ஆக்ஷனவே எந்த ஒரு சேஞ்சுமே நான் கொண்டுட்டு வராம பண்ணிட்டு இருந்தேன்னா, எனக்கு ஒரே ரிசல்ட் தான் கிடைக்கும். மனப்பூர்வமா அத செய்யாம, ஒரு ரொம்ப மெக்கானிக்கா பண்ணணுமேன்னு பண்ணி, அதுல புதுசா எதுவும் கத்துக்காம, ஒரு ஒரு ஆர்வமே இல்லாம நான் செஞ்சேன்னா, எனக்கு அந்த ரிசல்ட் வந்து தள்ளி போயிட்டே இருக்கும். ஸோ எப்பயுமே நம்மளோட பழக்கவழக்கங்கள்ல அந்த எண்ட் ரிசல்ட் இருக்கு பார்த்தீங்களா? இப்ப இவ்வளவு நேரம் நம்ம பேசினது. அந்த ஹெல்த்தியான பெர்சன் இருக்காங்க. 10 இயர்ஸா ஹெல்த்தியான ஹேபிட்ட கல்டிவேட் பண்ணியிருக்காங்க. கொண்டு வந்திருக்காங்க. அப்போ அந்த பெர்சன் 10 வருஷமா எப்படி அதே ஹெல்த்தியா டெய்லி ஹெல்த்தியா வாக்கிங் போயிட்டு எக்சர்சைஸ் பண்ணி கரெக்ட்டா அவங்க கொண்டு போறாங்க இல்லையா? அத அவங்களால எப்படி பண்ண முடியுது? ஏன்னா, இங்க ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்றது அவங்க கோலா மட்டும் பார்க்கல. அத டெய்லி அவங்க லைஃப்ல பிராக்டிகலா அவங்க செஞ்சு, அத சந்தோஷமா செஞ்சுட்டே இருக்காங்க. அதனால தான் அவங்களுக்கு அந்த எண்ட் ரிசல்ட்டும் சந்தோஷமா இருக்கு. இந்த இடத்துல அந்த சந்தோஷமா அந்த ப்ராசஸ என்ஜாய் பண்ணாம, அந்த 10 வருஷத்துல நான் அந்த அந்த டைம நம்ம எப்படி அவ்ளோ தூரத்துக்கு ஒருத்தர் கொண்டு போறாங்க. இவ்ளோ வருஷம் ஒரு ஒரு எந்த ஒரு அது எந்த ஹேபிட்டா வேணா இருக்கட்டுமே. இவ்ளோ வருஷம் ஒரு ஹேபிட்ட கண்டிப்பா
கான்ஸ்டன்டா கொண்டுட்டு போறாங்க அப்படின்னாலே, அத்தன நாளுமே அந்த விஷயத்த அவங்க புடிச்சு செஞ்சா மட்டுமே, அவங்க அந்த இடத்துல அன்னைக்கு நிக்க முடியும். பிடிக்காம ஏதோ ஒரு இதுல இருந்தாங்க அப்படின்னா, அவங்க போயிருப்பாங்க. கண்டிப்பா அந்த நாட்கள் கடந்திருக்கும். ஆனா, அந்த வெற்றிக்கான கனிய வந்து அவங்களால சுவைக்க முடியாது. அந்த சந்தோஷம், அந்த முழுமை அது அவங்களுக்கு கிடைக்காது. அது எப்ப கிடைக்கும்? அந்த ப்ராசஸ்ல அந்த டெய்லி அந்த ரொட்டீன்ல என்னைக்கு நான் ஒரு சந்தோஷத்த ஃபீல் பண்றேனோ, அப்பதான் எனக்கு அந்த சாட்டிஸ்ஃபாக்ஷன் எனக்கு என் மேலயே கிடைக்கும். அப்பதான் அடிக்கடி அப்பதான் நாளைக்கு அத நான் செய்வேன். அப்பதான் அடுத்த நாள் செய்வேன். ஏன்னா எனக்கு சந்தோஷம் குடுக்குது. அப்பதான் நான் அடுத்தடுத்து அது செய்வேன். சந்தோஷமே குடுக்கல அப்டின்னா அது என்ன ஆயிரும்? மெக்கானிக்கல் ஆயிரும். ஐயோ! செய்யணுமே அப்டின்னு. எப்பயுமே இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம சொல்லிக் குடுக்கும்போது, பாடங்கள் சொல்லிக் குடுக்கும்போது, படிப்ப சொல்லிக் குடுக்கும்போது, படிச்சா ஃபர்ஸ்ட் மார்க் வரும். ஃபர்ஸ்ட்டா இருப்ப. அப்டின்ற ஒரு ஒரு கண்ணோட்டத்த, ஒரு பார்வைய நம்ம குழந்தைகளுக்கு குடுக்காம, படிச்சா கான்ஃபிடென்ட்டா இருப்ப. படிச்சா இந்த டாபிக்க பத்தி எல்லா இடத்துலயும் தைரியமா பேசக்கூடிய திறமைய நீ வளர்த்துக்குவ. படிச்சா இங்கிலீஷ் படிச்சா ஃப்ளூயன்ட்டா பேசுவ. கணக்கு நல்லா படிச்சா ஒரு கடைக்கு போனா கரெக்ட்டா பார்த்து வாங்கிட்டு வருவ. பிராக்டிகலா அந்த படிப்ப படிச்சா மார்க் வரும். 10த்ல நல்லா படிச்சா 12த்ல நல்லா படிக்கணும். அப்போ காலேஜ் அடுத்தடுத்து ஒரு பிரஷர அப்படின்ற அந்த கண்ணோட்டத்துல காட்டாம, நீ நல்லா படிச்சா இன்னைக்கு இருக்கிறத விட நாளைக்கு பெட்டரா இன்னும் மாறுவ. நல்லா எக்ஸல் ஆவ. சந்தோஷமா இருப்ப. படிப்பு வந்து உனக்கு ஒரு கம்பானியன், உனக்கு ஒரு ஃப்ரெண்ட். உன்ன பெட்டரா மாத்தக்கூடிய ஒரு நல்ல ஃப்ரெண்ட். புதுசு புதுசா நெறைய நமக்கு ஸ்டடீஸ் வந்துட்டே இருக்கு. டெய்லி நம்ம நெறைய கத்துக்கிறோம். டெய்லி நம்ம கத்துக்க கத்துக்க உன்னோட பிரெயின் நெறைய லேர்ன் பண்ணி, நீ இன்னும் நேத்து இருந்தத விட நீ பெட்டரா மாறுனடா அப்படின்னு நம்ம சொல்லிக் குடுத்தோம்னா, அந்த படிப்புல ஒரு ஆர்வம் வந்து அது ஒரு ஹேபிட்டா மாறி, அடுத்த நாள் சந்தோஷமா அந்த குழந்தை வந்து படிக்க ஆரம்பிப்பாங்க. எப்பயுமே அந்த ரிசல்ட்ட மட்டும் கண்ல காட்டாம, படிச்சா நல்ல வேலைக்கு போவேன் அப்படின்றத அந்த இடத்துல அவங்க வேலைக்கு போணும்னா அவங்களுக்கு என்ன தெரியும்? வேலைன்னா என்னன்னு தெரியும். வேலைன்னா என்னது? சம்பளம் ஒரு இடத்துக்கு போறோம், வேலை பார்க்குறோம், சம்பளம் வாங்குறோம். அதான் வேலையா? அப்படின்ற ஒரு 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 வேலைக்கான டெஃபினிஷனே அவங்களுக்கு அந்த வயசுல புரியாது இல்லையா? நல்லா நல்லா படிச்சா நல்லா வேலைக்கு போவேன். நல்லா செட்டில் ஆவேன். செட்டில்னா என்ன அர்த்தம்? ஒரு நல்ல வீடு, அ ஒரு 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 வெஹிக்கிள் இதெல்லாம் இருந்தா செட்டிலா? கிடையாது. சோ ஒவ்வொருத்தருக்கான டெஃபினிஷன் வேற. ஒவ்வொருத்தருக்கு பெரிய வீடு இருந்தா தான் பிடிக்கும். ஒருத்தர் சின்ன வீடு தான் சந்தோஷமா இருப்பாங்களே! அப்போ எப்பயுமே அந்த ரிசல்ட்ட இதெல்லாம் இருந்தா, நீ நல்லா படிச்சா இதெல்லாம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு அந்த ரிவார்ட கண்ல காட்டுறதுக்கு பதிலா, அந்த ஹேபிட்டுவல் அந்த ஐடென்டிட்டியா அந்த பெர்சன நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். ஒரு குழந்தைய நாளைக்கு நீ பெட்டர் ஆவ, எக்ஸல் ஆவ, ஒரு இடத்துல கண்டிப்பா உன்னால ஒரு அழகான வாழ்க்கைய எந்த சேலஞ்ச் வந்தாலும் உன்னால எந்த ஒரு தயக்கமும் இல்லாம, பயமும் இல்லாம நீ அழகா ஃபேஸ் பண்ணுவடா. அந்த ஒரு ஹெல்பிங் ஹேண்ட் தான்டா படிப்பு. ஒரு இடத்துல தைரியமா நிப்ப. தயக்கமே இல்லாம ஒரு விஷயத்த பத்தி பேசுவ. உனக்கு நெறைய ஒரு கம்பெனி கிடைக்கும். ஒரு கம்யூனிட்டி உன்ன சுத்தி ஒரு கம்யூனிட்டிய நீ உருவாக்குவ. ஒரு லீடரா மாறுவ. எல்லாரையும் வழிநடத்தி கொண்டு போவ. உன்னோட குடும்பத்த அவ்ளோ அழகா பாத்துக்குவ. இப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமா, இதெல்லாம் ஒரே நேரத்திலேயே சொல்ல முடியாது இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமா படிப்போட இந்த ஒரு கண்ணோட்டத்த, இந்த ஒரு ஆஸ்பெக்ட்ட கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இன்ஸ்டில் பண்ணிட்டே நம்மளோட அவங்களோட மைண்டுக்கு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இன்ஸ்டில் பண்ணிட்டே வந்தோம்னா, அவங்களுக்கு என்ன ஆக ஆரம்பிக்கும்? அந்த ஹேபிட்டா அவங்க பண்ண ஆரம்பிப்பாங்க. அதே சமயம் அ- அந்த ஹேபிட்ஸ நம்மளும் பண்ணணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட குழந்தைங்க ஹெல்த்தியா சாப்பிடணும்னு நம்ம நெனைக்கிறோம். ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னு நெனைக்கிறோம்.
அப்போ என்ன பண்ணணும்? நம்மளும் ஹெல்த்தியா மாறணும். நம்மள பாக்குறாங்க இல்லையா? அவங்களோட ஹேபிட்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட இருந்து வருது. நம்மளோட ரொட்டீன் அவங்க ரொட்டீன் அவங்க மாத்தணும்னா, நம்ம ரொட்டீன நம்ம ஃபர்ஸ்ட் மாத்தணும். அவங்க புக்ஸ் படிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம்னா, அப்பார்ட் ஃப்ரம் அ அவங்களோட ஸ்கூல தாண்டி இன்னும் கொஞ்சம் புக்ஸ் படிக்கணும். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு இது பண்ணணும்னு நினைக்கிறோம்னா, நம்மளும் அதுல பார்ட்டா இருக்கணும். அவங்க ஒரு புக் படிக்கிறாங்கன்னா, அந்த புக் படிக்கிறதுக்கான மோட்டிவேஷன் நீங்க அவங்க பக்கத்துல உட்கார்ந்து ஏதோ ஒரு புக்க படிச்சு பாருங்களேன். அவங்க அம்மா என்ன படிக்கிறீங்கன்னு கேட்பாங்க. அடுத்து அவங்களும் ஒரு புக் எடுத்து பக்கத்துல வந்து உட்கார்ந்து உங்கள சொல்லிக் குடுக்க சொல்லி கேட்பாங்க. அவங்க கிட்ட இருக்கும்போது, இந்த டிஸ்கவரி சேனல் இந்த மாதிரி நேஷனல் ஜியோகிராஃபி இந்த இந்த சேனல்லாம் அவங்க அவங்க இருக்கும்போது அவங்க கூட சேர்ந்து பார்த்துட்டு, கொஞ்சம் கொஞ்சமா அத அத இதுனா என்ன அப்படின்னு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி, கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஒரு ஹேபிட்ட உருவாக்குனீங்கன்னா, அது ஒரு நம்ம ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அவுட்லுக் ஒரு பார்வைய வந்து நம்ம அந்த குழந்தைகளுக்கு வந்து குடுக்கலாம். அது மட்டும் இல்லாம, சில மூவிஸா இருக்கட்டும், சில படங்கள் வந்து இந்த குழந்தைங்களோட நம்ம சேர்ந்து பார்க்கிறத தவிர்க்கலாம். சில பாட்டுகள்ல வர அந்த லிரிக்ஸ் அந்த வார்த்தைகள் இருக்கு இல்லையா? இந்த பாட்டு எழுதுறாங்கல்ல, அந்த லிரிக்ஸு, இந்த படங்கள் இதெல்லாம் நம்ம பார்க்கிறத சிலது நம்ம தவிர்க்கலாம். ஏன்னா, ஒரு குழந்தை அவ்ளோ அப்சர்வ் பண்றாங்க. தன்னை சுத்தி நடக்கிறத எல்லா விஷயத்தையும் அப்சர்வ் பண்றாங்க. கணவன், மனைவி, அம்மா, அப்பாக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் அவங்க 2 பேரும் எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்றத அவ்ளோ அப்சர்வ் பண்றாங்க. அவங்க 2 பேருக்குள்ள இருக்க பாண்ட் எப்படி இருக்கு? அவங்க சுத்தி இருக்கிற அவங்க அவங்க குழந்தைங்கள எப்படி? அதாவது தன்னையே எப்படி நடத்துறாங்க? இன்னொருத்தவங்கள எப்படி நடத்துறாங்க? ஒரு வெளி இடத்துக்கு போனா எப்படி இருக்கிறாங்க? ரொம்ப சண்டை போடுறாங்களா? இல்ல எவ்ளோ அன்பா இருக்காங்க? ஒவ்வொருத்தர் எப்படி 2 பேரும் எப்படி விட்டு குடுக்காம இருக்காங்க? இந்த மாரி எல்லா விஷயத்தையும் அந்த குழந்தை பார்க்குறாங்க. பார்த்துட்டே இருக்காங்க. ஒரு 2 வார்த்தை நீங்க நீங்க உங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிட்ட 2 வார்த்தை நம்ம பேசுறோம் அப்படின்னா, அத அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க எங்கேயோ ஏதோ வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க மைண்ட் அது டக்குன்னு ஏறி, ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம என்னைக்கோ நம்மளோட ஹஸ்பண்ட்ட்டயோ, ஒய்ஃப்ட்டயோ பேசிட்டு இருந்த அந்த வார்த்தைய அந்த குழந்தை சொல்லுவாங்க. "எப்படி உனக்கு இது தெரியும்?" அப்படின்னு கேட்டப்போ, ஏதாவது சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ எப்பயுமே அந்த ஒரு ஃபோர்ஸா வந்து நம்ம இருக்கணும். ஒரு கரெக்ட்டான ஒரு ஒரு பாதையில நம்ம வந்து கொண்டு போணும். ஸோ இதெல்லாம் எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, ஹேபிட்ஸ் பழக்கவழக்கங்கள், ரொட்டீன்ஸ் அன்றாட பழக்கவழக்கங்கள். அவங்க கண்ணு முன்னாடி நம்ம ஹெல்த்தியா சாப்பிட்டோம் அப்படின்னா, அவங்களும் ஹெல்த்தியா தான் சாப்பிடுவாங்க. வீட்ல ஜங்க் ஃபுட்ஸ் நம்ம பேக்கேஜ் ஃபுட்ஸ் அதெல்லாம் கம்மி பண்ணிட்டு, ஃப்ரூட்ஸ் தான் அங்க இருக்கு அப்படின்னா, ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிடுவாங்க. சில ஃபேமிலீஸ்ல ஜங்க் நம்ம நம்ம சாப்பிடாட்டி, நம்ம பழக்காட்டி அந்த குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அந்த டேஸ்ட் வந்து அவங்களுக்கு டேஸ்ட்டா தெரியாது. அது வந்து டேஸ்டியா இருக்குன்னே அவங்களுக்கு தெரியாது. ஆப்பிள் தான் டேஸ்டியா இருக்கு. பொட்டேட்டோ சிப்ஸ் டேஸ்டியா இல்ல, அவங்கள பொறுத்தவரைக்கும். ஏன்னா நம்ம அத அவங்களுக்கு பழக்கல. அந்த மாரி ரொட்டீன்ஸ அந்த குழந்தைங்களோட லைஃப்ல ஸ்டார்ட்டிங்ல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டெவலப் பண்ணிட்டு வந்தோம்னா, அது பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு டிராமேட்டிக்கான எஃபெக்ட்ட வந்து நமக்கு வந்து குடுக்கும். எப்பயுமே நம்ம பக்கத்துல ஒரு வாட்டர் பாட்டில் எப்பயுமே ஃபுல்லா தண்ணி ஃபுல்லா வச்சு ஒரு வாட்டர் பாட்டில் நம்ம பக்கத்துல இருக்குன்னா, நமக்கு அத குடிக்கணும்னு தோணும். தண்ணி தவிக்காமயே அன்னைக்கு அந்த தண்ணிய வந்து குடிப்போம். ஒரு அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு நான் எக்சர்சைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, அன்னைக்கு அடுத்த நாள் காலையில நான் எக்சர்சைஸ் என்ன பண்றதுக்கான அவுட்ஃபிட்ஸ் இருக்குல்ல, அந்த ட்ரெஸ் எக்சர்சைஸ் பண்ற அடுத்த நாள் நான் போட்டுக்க வேண்டிய ட்ரெஸ்ஸ முந்த நாள் நைட்டு நான் எடுத்து வச்சுட்டேன்னா, டக்குன்னு முழிச்சு டக்குன்னு அத போட்டுட்டு அடுத்த வேலைய பார்க்க ஆரம்பிப்பேன். ஸோ பழக்கவழக்கங்களுக்கு நம்ம சுத்தி இருக்கிற என்விரான்மென்ட் அவ்வளோ பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ். கண்ணு முன்னாடி ஒரு சிப்ஸ் பாக்கெட் இருக்குன்னா, அத சாப்பிடணும்னு தான் தோணும். இல்லன்னா, அத சாப்பிடணும்னு தோணாது. கண்ணு முன்னாடி இருக்குன்னா, பசிக்கல
அப்படின்னாலும் அதை சாப்பிடணும்னு தோணும். சோ சுத்தி ஒரு பர்சன் ஹெல்த்தியா மாறணும், ஒரு 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 நல்ல ஒரு ட்ராக்ல போகணும்னு நினைச்சாலே அவங்க என்விரான்மெண்ட்ட ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு ஸ்டடி ரூம்னாலும் சரி, ஒரு லிவிங் ரூம், ஒரு வீடு, ஒரு ஹால்னாலும் அத டீக்ளட்டர் பண்ண ஆரம்பிக்கணும். நீட்டான ஸ்பேஸ், நீட்டான திங்கிங்க குடுக்குது. கிளம்சியான ஸ்பேஸ் ஒரு கிளம்சியான தாட்ல வந்து ட்ரிகர் பண்ணுது. சோ நம்ம இருக்கிற ஸ்பேஸ், நம்ம எங்க உட்கார்ந்து என்ன வேலை செய்யறோமோ, நம்ம சுத்தி இருக்கிற ஸ்பேஸ், என்விரான்மென்ட் அதுல நம்ம ஆல்டரேஷன்ஸ கொண்டுட்டு வர ஆரம்பிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா. அப்படி நம்ம கொண்டுட்டு வரும்போது, நம்ம என்ன பண்றோம்? நம்மளோட பழக்கத்தையே நம்ம மாத்துறோம். கண்ணு முன்னாடி சிப்ஸ் இருந்தா தானே நம்ம சாப்பிடுவோம். அத வாங்கவே கூடாது. பட் அத வாங்கிட்டோம். அப்ப ஏன் வாங்குறோம்? அத ஏன் கண்ணு முன்னாடி வைக்கிறோம்? அப்ப அது கண்ணு முன்னாடி இருக்கனால தானே அது நமக்கு நமக்கு சாப்பிடணும்னு தோணுது. அங்க ஆப்பிள் இருந்தா கண்டிப்பா ஆப்பிள் தானே சாப்பிடுவோம். அவ்வளவுதான். நம்மளோட என்விரான்மென்ட். ஒரு ரைட்டர் இருக்காங்க. ஒரு எழுத்தாளரோ, ஒரு ஸ்டூடெண்ட்டோ யாரோ நல்லா படிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா, அவங்களோட டெஸ்கையும் சரி, அவங்களோட டேபிளையும் சரி, ஒரு நீட்டா எடுத்து வச்சு ஒரு 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 பிரசன்டபிளா அவங்களோட என்வைரன்மென்ட்ட மாத்துனாலே, அவங்களுக்கு படிக்கணும்ன்ற ஆர்வம் அடுத்து கண்டிப்பா வரும் இல்லையா? ஒரு லிவிங் ரூமா இருக்கட்டும், ஒரு கிச்சனா இருக்கட்டும், நம்ம நல்லா ஆர்கனைஸ்டா ஸோ என்ன ஒரு ஹேபிட்டா இருந்தாலும், நம்மளோட என்விரான்மென்ட்டும், நம்மளோட சுத்தி இருக்கிற இடமும் அதுக்கு பெரிய ஒரு ரோல் வந்து இருக்கு. இப்போ இத ஏன் எதுக்கு சொல்றேன்னா, இப்போ இந்த வாக்கிங் பண்றதுக்கு நெறைய இடம் இருக்கும். அப்படிதானே? இந்த சுத்தி பார்க்ஸா இருக்கட்டும், அந்த மாரி வாக்கிங் பண்றதுக்கு நெறையா ஒரு ஒரு ஸ்பேஸ் இருக்கு. எந்த ஊர்னாலும் சரி, ஏதோ ஒரு ஸ்பேஸ் கட்டியிருக்காங்க. இது வந்து வாக்கிங்கான ஸ்பேஸ் ஒரு பார்க்கோ, ஏதோ ஒரு இடம். அப்படின்னா, அந்த இடத்துக்கு வெளியில பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பு கடை வச்சிருப்பாங்க. இல்ல ஒரு ஃப்ரூட் சாலட் கடை வச்சிருப்பாங்க. ஏன்னா, யார் வாக்கிங் பண்ணுவா? ஹெல்த்தியா மாறணும், ஃபிட்டா மாறணும்னு நெனைக்கிறவங்க வாக்கிங் பண்ணுவாங்க. அப்போ வாக்கிங் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க? சரிங்க சூப்பு கடை இருக்குன்னா, சூப் சாப்பிடணும், இல்ல ஃப்ரூட் சாலட் சாப்பிடணும்னு நெனச்சுட்டே வெளிய வருவாங்க. ஒரு ஜிம் இருக்கு. எக்சர்சைஸ் பண்ற ஒரு ஜிம் இருக்கு. இந்த ஜிம் கடையில வெளிய போய் பார்த்தீங்கன்னா, ஒரு முட்டை கடையோ, எக்ஸ் எக் இருக்கு இல்லையா? எக். அந்த மாரி ஒரு முட்டை கடையோ, இல்ல அதே மாதிரி ஒரு ஃப்ரூட் சாலட் கடையோ, இந்த புரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் கடையோ, அந்த மாதிரி ஒண்ணு இருந்துச்சுன்னா, அப்போ அத ஜிம் முடிச்சுட்டு அத சாப்பிடணும்னு அவங்க நெனச்சு வராங்க. ஒரு சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் ஒண்ணு இருக்கு. குழந்தைகள் ஹாஸ்பிட்டல் ஒண்ணு இருக்கு. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்து பார்த்தோம்னா, ஒரு பெரிய ஒரு டாய் ஷாப் இருக்கு. குழந்தைகள் வாங்கக்கூடிய அந்த பொம்மைகள் கடை. அப்போ அந்த கடை வைக்கிறவங்க, சும்மா அந்த கடைய அந்த இடத்துல வைக்கலையே! அந்த வேலைய அவங்க முடிச்சுட்டு வந்தா, இங்க கடையில வாங்குவாங்க, இங்க வந்து சாப்பிடுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துல தானே அங்க பிசினஸ் நடக்குது. அப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட் போனாலும் கடைசி அந்த பில் போடுற செக்ஷன்ல அத்தன ஐட்டம் இருக்குன்னா, அதெல்லாம் குழந்தைங்க ஐட்டமாவே இருந்துச்சுன்னா, அப்ப அந்த குழந்தைங்க அத வாங்கணும், அத கேட்கணும் அப்படின்ற எண்ணத்துல தானே அங்க விக்கிறாங்க. சோ, சுத்தி இருக்கிற என்விரான்மென்ட்க்கு அவ்ளோ பெரிய ரோல் இருக்கு. என்ன நம்ம சுத்தி எக்ஸ்போஸ் ஆகுறோமோ, அதுதான் நமக்கு உள்ள வருது. அது நெகட்டிவ்னா நெகட்டிவ் வருது. பாசிட்டிவ்னா பாசிட்டிவ் வருது. பாசிட்டிவ் ஹேபிட், நெகட்டிவ் ஹேபிட். சோ எப்பயுமே நம்ம ரிபிட்டேட்டிவா என்ன பண்றோமோ, அத கன்சிஸ்டன்ஸா ஒரு மன நிறைவோட அந்த ப்ராசஸ என்ஜாய் செஞ்சு நம்ம பண்ணோம்னா, கண்டிப்பா அந்த சக்சஸ்க்கு நடுவுல எவ்ளோ சேலஞ்சஸ் வந்தாலும், நம்மளால நிம்மதியா அடுத்த பாயிண்ட் நோக்கி நம்மளால நகர முடியும். அனைவருக்கும் நன்றிகள்.